கிளாடியோ ஓவலிரியா அப்படின்னு ஒரு குழந்த தலை அப்படி பின்னாடி முதுகு பக்கம் தான் இருக்குது. அது தலை, கால்கள் உள்பக்கம் மடங்கி இருக்கு, கைகள் ஏதோ 2 குணக்கமான கை இருக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே 24 மணி நேரத்தில் இந்த குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னு டாக்டர்கள் சொன்னான். 1 வயசில் கருணை கொலை பண்ணிடலாம்னு சொன்னேன். இது எதுவுமே வேண்டாம், அது என் குழந்தை, அதை நான் வளர்க்குறேன் அப்படின்னு தைரியத்தோட ஒரு சிங்க பெண்ணாக அவள் அம்மா அந்த பையனை வளர்த்தா. அந்த பையன் மனசில் தைரியத்தோடு இருந்தான். உடம்புல இத்தனையும் குறை, தலை முதுகில் இருக்குது, கால்கள் பின்னாடி சூட்டாமட்ட மேலே அப்படியே வளைஞ்சிருக்கு, கையின்னு ஏதோ 2 இருக்குது, அது எந்த யூஸும் இல்லாத அந்த குழந்தைய அவள் அம்மா சாப்பாட்டை ஊட்டி நிஜா சொக்காயை போட்டு அதை வளர்த்து அந்த பையன் நன்னா படித்து அக்கௌண்டன்ட் படித்து ஒரு அக்கௌண்டன்ஸ்கிட்ட வேலை பார்த்துட்டு பிரேசிலில் இப்போது 30 வயசு ஆகிறது. அவனுக்கு புஸ்தகங்களெல்லாம் எழுதியிருக்கான். அதுக்கப்புறமா அந்த கை கால் அந்த உடம்பை வச்சுட்டு ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு வரான். அக்கௌண்டண்ட்டாக இருக்கான். நாக்காலேயே பியானோ வாசிக்கிறான். பல சாதனைகளை பண்ணுறான். பல மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுகளை இப்போ எல்லாருக்கும் அவன் கொடுத்துட்டுருக்கான். புஸ்தகங்களெல்லாம் எழுதியிருக்கான். அது நிறைய பேர் வாங்குறா. அவ்வளோ அருமையான புஸ்தகங்களெல்லாம். இத்தனை திறமையுமா உடம்பு முழுக்க ஊனம் வச்சுருக்கிற ஒரு பையனால் முடியறது அப்படின்னா அதுக்கு காரணம் உடம்பு ஊனமா? மனசினுடைய பலம் தானே, அந்த தன்னம்பிக்கை தானே. யோசனை பண்ணி பார்க்கலாமா? ஒரு குழந்தை படிக்கலைனாலே, ஒரு வேலை கிடைக்கலனாலே, ஒரு கல்யாணம் ஆகலைனாலே, ஒரு கைகால் ஊனமாக போனாலே, இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு மூக்கோ முகக்கட்டியோ நன்னா இல்லை, அழகாக இல்லைனாலே எவ்வளவு வேதனைப்படுறோம் நம்ம. மனசில் ஊனம் இல்லாமல் இருக்கிறது தான் அழகு. உடம்பினுடைய ஊனங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தன்னம்பிக்கையோடு நம்ம தைரியத்தோடு இருந்தோம்னா சாதனையாளர்களாக முடியும் அப்படின்றது எனக்கு தெரியதில்லை. இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.